வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எஸ்ஓபினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் ஒரு எஸ்ஓபி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுருக்கீங்க, ரொம்ப பரபரப்பாக விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் அதில் விக்கெட் கீப்பராக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது லாங் ஆஃபில் ஒரு கேட்ச் வந்து ஒருத்தர் விட்டுட்டார். உடனே கேப்டன் உங்கள்கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் கேட்ச் வர்றீங்க, நீங்கள் சரியாக செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக என்ன தோணும்? சார் நான் கேப்டன் நான் விக்கெட் கீப்பிங் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் லாங் ஆஃபில் ஒரு கேட்ச் விட்டதுக்கு ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்போம். இது வந்து ஒரு பொருத்தமில்லாத கேள்வியை நம்ம பார்ப்போம். அப்போது இதோட உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல பொருத்தமில்லாத கேள்விகள் தினம் தினம் ஒரு கம்பெனியில் கேட்கப்பட்டுகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த கன்சல்டிங் ட்ராவலில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தினம் தினம் ஒரு கம்பெனிக்குள்ளே எழுதுக்கிட்டே தான் இருக்குது. அது பொருத்தமில்லாத ஆள்கிட்டையும் பொருத்தமில்லாத இடத்துலையும் கேட்கப்பட்டுகிட்டே இருக்குது. இப்படி பொருத்தமில்லாத கேள்விகள் ஒரு நபர்கிட்ட தொடர்ந்து வரும்போது ஆரம்பத்தில் ஒரு கோபம் வரும். அப்புறம் கொஞ்சம் நாளாக ஒரு சலிப்பு வந்துடும். ஏன்னா என்னுடைய அத்தாரிட்டி கிரேடியண்ட்டை தாண்டி, அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற கோபம் முதல்ல வரும். அப்புறம் கொஞ்சம் நாளாக திருப்பி இதே கேள்விகள் வரும்போது ஒரு சலிப்பு வந்துடும். அந்த சலிப்பு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்துடுச்சுன்னா அவர் எந்த ப்ராசஸில் எக்ஸலண்ட்டாக இருக்காரோ அந்த ப்ராசஸ்லேயும் அவருடைய கவனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் நான் எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல வந்து கேள்வி வரதான் போகுது, அப்போ நான் இதை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே ஒரு டீம் போயிடும். இது வந்து ஒரு கம்பெனிக்கு எப்போவுமே நல்லதில்லை. அப்போ இந்த மாதிரி சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸில் சிம்பிளாக இந்த எஸ்ஓபியை எப்படி ஒரு கம்பெனியில் க்ரியேட் பண்ணுறது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த 5 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ஆர்கனோகிராம், அதாவது ஒரு கம்பெனியோட ஹையரார்கி சார்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மேனேஜிங் டைரக்டர்ஸ் இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு கீழே ஜென்ரல் மேனேஜர், அவங்களுக்கு கீழே மேனேஜர்ஸ் இல்லை ஹெச்ஆர் மேனேஜர், அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர்ஸ், அவங்களுக்கு கீழே ஆப்ரேட்டர்ஸ். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உதாரணம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண ஒரு உதாரணம். அது வந்து நீங்கள் உங்களோட கம்பெனி தகுந்தவாறு நீங்கள் அதையே கஸ்டமைஸ் பண்ணலாம். அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வேறு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த ஹைரார்கி சார்ட் உங்கள் கம்பெனியில் இருக்கான்னு பாருங்கள். இந்த சார்ட் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, யார் எதுக்கு அக்கௌண்டபிள், எனக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட கேட்குறது, இல்லை என்னோடய வேலையை நான் யார்கிட்ட கொடுக்கறது, இந்த கம்யூனிகேஷன் சேனல் வந்து டோட்டலாக கட் ஆஃப் ஆகிருக்கும். யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க, யார்கிட்ட வேணாலும் முறையிடுவாங்க, யாருக்கு வேணாலும் வேலை சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கவே கூடாது. அப்புறம் எஸ்ஓபி தெளிவாக வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்கனோகிராம், தெளிவான ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து அந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொசிஷனுக்குமான, நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு பர்சனுக்கு இல்லை ஒவ்வொரு பொசிஷனுக்கு. அது ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், ஹெச்ஆர் இருக்கலாம். சில நேரங்களில் சில கம்பெனிஸில் சில காரணங்களுக்காக 2 பொசிஷனை ஒரே ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பரவாயில்ல. ஒரு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸை ஒரே ஆள் பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனியான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும். ஹெச்ஆர்னால் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன. அதே ஒரு அக்கௌண்டன்ட்னா அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன. ரெண்டையும் ஒரே ஆள் பார்க்கலாம். பட் ஸ்டில் தனித்தனியான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு வேணும். இது ஏன் நம்ம பொசிஷனுக்கு போடுறோம், பர்சனுக்கு போடாமல் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம கம்பெனி சின்ன ஸ்கேல் இருக்குது, ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஆள் பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. நாளைக்கு நம்ம ஸ்கேலப் ஆகும்போது, நம்ம கம்பெனி வளரும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டையும் எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ஹெச்ஆரையும் அக்கௌண்ட்ஸையும் ஜிஎம்மையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து நம்ம எஸ்ஓபி படியே முதலிருந்தே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து தனித்தனியாக வச்சுருந்தோம்னா அதை அப்படியே பைஃபர்கேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துடலாம். அப்படி இல்லாமல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வச்சுருந்தோம்னா அது கடைசியில் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்து வர ஒரு நியூ கமருக்கு வந்து ரொம்ப சிக்கலான டாஸ்க்காக அது மாறும். அப்போது செகண்ட் ஸ்டெப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே அந்த ஹைரார்கி இருக்குல்ல, அதாவது ஆர்கனைசேஷன் சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இவங்க யாருக்கு அக்கௌண்டபிள், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்கனைசேஷன் சார்ட் க்ரியேட் பண்ணுறது, ரெண்டாவது ஒவ்வொரு பொசிஷனுக்குமான ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது. இது ரெண்டையும் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது ஸ்டெப் வந்து மெயின் ஸ்டெப், அதாவது எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ஒவ்வொரு
பொசிஷனுக்கும். இந்த இடத்துல தான் கம்பெனிகளுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வருது, நிறைய கேள்விகள் வருது. எங்கிட்ட வழக்கமாக நிறைய கேள்விகள் வர்றது இந்த இடம் தான். ஒரு எஸ்ஓபி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, இப்போ என் கம்பெனியில் ஒரு 50 பொசிஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் எப்படி நான் உட்காந்து எழுதுறது, எல்லாத்தோட வேலையுமே எனக்கு தெரியாது, இப்படிங்கிற கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நாங்கள் அகமில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஈஸியான ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கான எஸ்ஓபி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிள் டாஸ்க்காக அவங்ககிட்டயே அந்த ஷீட்டை கொடுங்க. ஒரு எம்டி ஷீட்டை கொடுத்துட்டு ஒரு த்ரூ அவுட் த மந்த் ஒரு மாதத்தை எடுத்துட்டோம்னா, அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த மாதத்தில் என்னென்னலாம் டார்கெட் இருக்குது, எந்தெந்த டேட்ஸில் நீங்கள் எதெல்லாம் முடிக்கிறீங்க, பர் டே டார்கெட்டா இல்லை வீக்லி டார்கெட்டா, என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிட்டயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வாங்குங்க ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பொசிஷன் இருக்குன்னா 20 பேர்த்திட்டையும் இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்டயே ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரே ஆள் வந்து இது எல்லாத்தையும் உட்காந்து எழுதுறதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத காரியம். அது இல்லாமல் அது பர்ஃபெக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வரவும் வராது. அப்போது அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்டருந்தே நீங்கள் இன்புட்டை வாங்குங்க. அவங்க கொடுக்குற இன்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் என்னென்னு ரிஃபைன் பண்ணணும், அதில் தான் ஆட் பண்ணணுமா, அவங்க தான் மிஸ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த பொசிஷனுக்கு நம்ம எதிர்பார்க்குற வேலைகள் இன்னும் அதிகமாக வேறு ஏதாவது இருக்கா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, இது எல்லாமே நம்ம யோசிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்ஸாக ஒரு தியரட்டிக்கலாக ஒரு டேட்டாவாக நம்ம எடுத்துக்கலாம் அவங்ககிட்டருந்து. அதுலேருந்து நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்க ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஆட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறோம். அது வந்து வார்த்தைகளாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் வார்த்தைகளாக எப்பப்போல்லாம் எஸ்ஓபி இருக்கோ அப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை அடுத்த கட்ட மனிதர்களுக்கு கடத்துறதோ ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ வார்த்தைகளாக இருக்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டாக மாற்றிட்டோம்னா ஒரு ஃப்ரெஷருக்கோ இல்லை நியூ கமருக்கோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே புரியும். இன்னும் எளிமையாக புரியணுமா, அதை ஒரு பிக்டோகிராஃபிக்கலாக மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்கோமே, வந்தோடனே மிஷின் எப்படி ஆன் பண்ணும், ஃபஸ்ட் இதை பண்ணணும், செகண்ட் இதை பண்ணணும், தேர்ட் இதை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ இல்லை இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு போகணுன்னா ஒரு பிக்டோகிராஃபிக்கலாக கொண்டு வந்துட்டோம்னா அந்த எஸ்ஓபி ஓரளவுக்கு ரிஃபைண்டாக வந்துடும். இதுதான் தேர்ட் ஸ்டெப். அப்போது இந்த எஸ்ஓபியை நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ பிக்டோகிராஃபிக்கலாக கொண்டு வந்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம டார்கெட்ஸுக்கு மூவ் ஆயிடலாம். அதாவது இந்த எஸ்ஓபி படி யார் எதை பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே பண்ணணும், அவங்களோட இந்த எஸ்ஓபியில் அவங்களோட டெய்லி டார்கெட் என்ன, வீக்லி டார்கெட் என்ன, மந்த்லி டார்கெட் என்ன, அவங்க அந்த பொசிஷனுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த எஸ்ஓபியில் வந்துடணும். அவங்க யார் அக்கௌண்டபிள், யார் அவங்களுக்கு கீழே இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க யார் அப்ரோச் பண்ணணும், அந்த ஆர்கனைசேஷன் சார்ட் படி இது எல்லாமே இந்த எஸ்ஓபியில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப், அதாவது KRA அண்ட் KPI, கீ ரிசல்ட் ஏரியா அண்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இது ரெண்டும் என்ன அப்படின்னா, கீ ரிசல்ட் ஏரியா அப்படிங்கிறது ஒரு எஸ்ஓபி படி அவர் அந்த பர்டிகுலர் ரோலில் எந்தெந்த ஏரியாவில், அதாவது எந்தெந்த விதத்தில் அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர் எடுத்துட்டோம்னா அவருடைய கீ ரிசல்ட் ஏரியா என்னவாக இருக்கும், 100% எம்ப்ளாயி கம்ப்ளைன்ஸ் என்ஷூர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை சேலரியை என்ஷூர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு புது ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து ஒரு இயர்லி கேலண்டரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் அவருடைய கீ ரிசல்ட் ஏரியா. இங்கே எல்லாமே அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் KRA. KPI அப்படிங்கிறது என்னென்னா, KRAங்கிறது வார்த்தைகள் இருக்கும், KPIங்கிறது நம்பரில் இருக்கும். அப்படி அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது KRAவாக இருந்ததுன்னா எத்தனை ட்ரைனிங் ப்ரோக்ராம் டார்கெட் பண்ணியிருக்கிறோம், அதில் எத்தனை அவர் முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் KPI. அப்போது அவுட் ஆஃப் 10 ஒரு 8 முடிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து 80 மார்க்ஸ் அந்த KPIயில் நம்ம கொடுக்க முடியும். இப்படி எஸ்ஓபியை பேஸ் பண்ணி ஒரு KPIயில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்பர்ஸில் எடுத்தோம்னா அதுதான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதுதான் நம்ம ஃபோர்த் பாயிண்ட்டாக பார்த்தோம். அந்த ஃபோர்த் பாயிண்ட்டாக பார்த்த KPI வந்து ஒரு டெய்லி டார்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வீக்லி டார்கெட்டாக இருக்கலாம், இல்லை மந்த்லி டார்கெட்டாக இருக்கலாம். அப்போது இந்த டார்கெட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பர்சனை பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது தான் ஃபிஃப்த் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், PMSன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஒரு த்ரூ அவுட் த இயர் இல்லை த்ரூ அவுட் த மந்த் என்னென்னலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவருடைய டார்கெட் என்ன, அவருடைய ஆக்சுவல் ஸ்கோரிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு வருஷ கடைசியில் ஒரு கம்பெனியில் இருக்கிற எல்லாத்தோட ஸ்கோரிங்கும் எடுத்து நம்ம பார்த்தோம்னா யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்போ இந்த டேட்டா கிடச்சிட்டு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? அதில் ரொம்ப சிக்கலான ஏரியா ஒரு கம்பெனியில் என்னென்னா அப்ரைசல் கொடுக்குறது, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது. எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு கம்பெனிலையும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் டூல் தான் PMS, பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். KPIயை பேஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்கோரிங் பண்ண உங்களுக்கு வந்து இவ்வளோ % இன்க்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 70 to 90% எடுத்திங்கன்னா KPIயில்
உங்களுக்கு வந்து 10% இன்க்ரிமெண்ட்டுங்கிறத முதலே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா இயர் எண்டிங்கில் யாருக்கும் எந்த கேள்வியும் வராது. ஓகே, நான் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ அப்ரைசல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் எல்லா எம்ப்ளாயீஸ்குள்ளேயும் இருக்கும். இதுதான் 5th பாயிண்ட். பட் ஒரு எஸ்ஓபி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னா எஸ்ஓபி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட்லேருந்து, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப முக்கியமாக கடைசியாக அந்த 5th ஸ்டெப் பிஎம்எஸில் முடியும் போது தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் எஸ்ஓபியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். போனஸை நான் ஒரு 2 பாயிண்ட் தர்றேன். இந்த 2 பாயிண்ட் எதுக்குன்னா, இந்த கிரியேட் பண்ண எஸ்ஓபியை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த 2 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% எஸ்ஓபியை நம்ம வந்து சஸ்டைனபிளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எரர்ஸையுமே எஸ்ஓபிக்கு அகெயின்ஸ்டாக கொஸ்டின் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி ஷூ போடாமல் மிஷினில் வேலை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஏன்ப்பா ஷூ போடல, ஷூ போட்டு வர மாட்டேன் அப்படின்னு அவர் கூப்பிட்டு திட்டாமல், தமிழோட எஸ்ஓபி எடுத்துகிட்டு வா, அந்த எஸ்ஓபி என்ன இருக்குன்னு பார்த்தியா, காலையில் உள்ளே வரும்போது எப்படி வந்திருக்குன்னு போட்டிருக்கா, அதில் ஷூ போடணும்னு இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு ஏராரையும் அந்த எஸ்ஓபி பேஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி கொஸ்டின் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஓபி கூட அவர் கனெக்ட் ஆவார், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பார். அப்போது ஒரு வேலை எஸ்ஓபிலேயே அது இல்லை அப்படின்னா அடுத்த அந்த கேள்வி ஹெச்ஆர் மேனேஜருக்கு போகும். ஹெச்ஆர் மேனேஜர் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் எஸ்ஓபி எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எம்ப்ளாயீஸ் கொடுக்கும்போது ஷூ கம்பல்சரியாக போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணுங்கிற எஸ்ஓபியில் இருக்கா. இது எல்லாமே அப்போது நம்ம ஒவ்வொரு ஏரர்ஸையுமே ஒரு பர்சனை டார்கெட் பண்ணாமல் எஸ்ஓபியை டார்கெட் பண்ணி எஸ்ஓபி பேஸ்டு கொஷின்ஸாக அந்த எரர்ஸை நம்ம அணுகணுன்னா, ஒன்று அந்த மனிதர்கள் நம்ம காயப்படுத்த மாட்டோம், ரெண்டாவது எஸ்ஓபி நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற எஸ்ஓபியை 100% கரெக்டாக வந்துடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது ஒரு பார்ஷியல் எஸ்ஓபியாக தான் இருக்கும். அந்த எஸ்ஓபி எப்போ ரிஃபைன் ஆகி 100% மாறும்னா ஒவ்வொரு எரரையும் எஸ்ஓபி பேஸ்டாக கொஸ்டின் பண்ணும்போது தான் அந்த எஸ்ஓபி ரிஃபைன் ஆகும். இதுக்கு ஒரு 3 to 6 months டைமும் எடுக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இந்த செகண்ட் ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஓபியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் இருக்கணும். ஃபைட் வித் இந்த எஸ்ஓபின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோர் டைமிங் இருக்கலாம், ஸ்டோர் இஷ்யூ டைமிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 1 hour இல்லை 2 hours தான் வந்து ஸ்டோர் ஓப்பனாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 4 ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டோர் ஓப்பன் டைமிங். அந்த டைமிங்கில் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸாக இன்றைக்கே வாங்கி வச்சுக்கணும்னு எஸ்ஓபி இருக்கும். ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு ஸ்டோர் இன்சார்ஜ் கிட்ட வந்து எனக்கு அந்த மெட்டீரியல் வேணும்னு சொன்னாங்கன்னா, அது ப்ரொடக்ஷன் மேனேஜரே வந்து கேட்டாலும் ஸ்டோர் இன்சார்ஜ் என்ன சொல்லணும், என்னோடய எஸ்ஓபி படி ஆஃப்டர் 3 o'clock தான் நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ண முடியும், என்னோடய எஸ்ஓபி படி காலையில் நான் எந்த இஷ்யூவும் கொடுக்கக்கூடாது, அப்படி இந்த எஸ்ஓபி நான் வயலேட் பண்ணவும் முடியாது. நீங்கள் வந்து ஒரு மேனேஜர்கிட்டயோ இல்லை ஒரு ஜிஎம் கிட்டேயோ நீங்கள் சைன் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இதை நான் பண்ண முடியும், என்னோடய எஸ்ஓபியை நான் வயலேட் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கணும். எதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரே வந்து கேட்டாலும் ஸ்டோர் இன்சார்ஜ் அவரோட எஸ்ஓபியில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஸ்ஓபியில் ஸ்ட்ராங்காக நின்னா மட்டும்தான் ஒரு கல்ச்சர் க்ரியேட் ஆகும். ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டு ஸ்டோர் இன்சார்ஜ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டோர் இன்சார்ஜை கூப்பிட்டு, ஏன்ப்பா அவர் பெரிய ஆள் ப்ரொடக்ஷன் மேனேஜரே கேட்குறாரு, நீ எஸ்ஓபியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறியா, நீ ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டாங்கன்னா, ஒரு வேளை அந்த கேள்வி வந்துடுச்சுன்னா எஸ்ஓபி அங்கே ஃபெயில் ஆயிரும். நீங்கள் ஒரு ஹைரார்கி பேஸ் பண்ணி ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஓபி அங்கே ஃபெயில் ஆயிரும். எஸ்ஓபி ஸ்ட்ராங்காக போகணுன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹைரார்கி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பர்சனல், எல்லாரும் அதை அட்ஹியர் பண்ணால் மட்டும்தான் எஸ்ஓபி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்கு மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் 100% நீடாக இருக்கும். ஸோ ஒரு எஸ்ஓபியை கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் லாங் டேர்முக்கு கொண்டு போகணுன்னா 2 ஸ்டெப்ஸ் தான். ஒவ்வொரு எரரையும் எஸ்ஓபிக்கு அகெயின்ஸ்டாக கொஸ்டின் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் எஸ்ஓபிக்கான ஸ்ட்ராங் அட்ஹியரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து எஸ்ஓபியை க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுங்கிறதுக்கு. இந்த கடைசி சொன்ன 2 ஸ்டெப் வந்து க்ரியேட் பண்ண எஸ்ஓபியை சஸ்டைனபிளாக கல்ச்சரலாக கொண்டு போகிறதுக்கு. இந்த 7 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா 100% ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் மெஷரபிளான ஒரு எஸ்ஓபி நம்ம ஒரு கம்பெனியில் க்ரியேட் பண்ண முடியும்.